அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, உங்களுடைய தந்தை உயிரோடு இருக்கும்போது செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லா மனிதர்களுக்கும் அப்பா என்பவர் மிகவும் முக்கியமானவர். அதனால் தான் ஜோதிடத்திலும் தலைமை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தந்தையை குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். மேலும் ஜோதிடத்தில் தந்தையை பித்ரு தேவா பவ என்று போற்றப்படுகிறார். ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அந்த நபருக்கு தந்தையுடன் இருக்கக்கூடிய உறவு அமைந்திருக்கும். அந்த வகையில் சாஸ்திர ரீதியாக தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது மகன் சில செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஒரு மகன் அவருடைய தந்தை உயிருடன் இருக்கும்போது எக்காரணத்திற்காகவும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு நேரடியாக பிண்டதானம் அல்லது தர்ப்பணம் செய்தல் கூடாது. இது நம்முடைய சடங்குகளை, அதாவது நம்முடைய மத சடங்குகளை செய்வதற்கு தந்தைக்கே முதல் உரிமை இருக்கின்றது. முக்கியமாக அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு இதையும் செய்யக்கூடாது. மகன் தந்தையின் அனுமதி இல்லாமல் அல்லது அவரது முன்னிலையில் அவ்வாறு செய்யும் பொழுது அது வேதங்களுக்கு எதிராக கருதப்படுகிறது. வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான யாகம் அல்லது பூஜையை குடும்பத் தலைவர் தந்தை தான் செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. ஒரு மகன் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தந்தை உரிய இடத்தை அபகரிக்கவும் அல்லது அவருடைய அதிகாரத்தை அபகரிக்கவும் செய்தல் கூடாது. தந்தைக்கான முன்னுரிமையை கொடுத்துதான் நாம் எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதேபோல் நம்முடைய மரபின்படி ஒரு மகன் தனது தந்தை உடன் இருக்கின்ற நேரத்தில் மீசையை முழுவதுமாக எடுக்கக்கூடாது. அதாவது மகன்கள் தங்களுடைய தந்தை இறுதி சடங்கின் பொழுதுதான் மீசையை நீக்குவார்கள். இது அவர்களுடைய தந்தைக்கு அவர்கள் செலுத்தக்கூடிய மரியாதையாகும். அதனால்தான் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது மீசையை வெட்டவோ அல்லது முழுவதுமாக எடுக்கவோ கூடாது. அதேபோல் எந்த ஒரு நல்லது செய்தாலும் தொண்டு செய்தாலும் தந்தை இருக்கும் பொழுது அவருடைய பெயரை பயன்படுத்துவதோ மரியாதையாக இருக்கும் என்பது ஐதீகமாகும். எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளில் அழைப்புகளிலும் எந்த ஒரு அதிகாரத்திலும் ஒரு மகன் தனது தந்தையின் முன்னிலையில் முதலில் தனது சொந்த பெயரை கண்டிப்பாக எழுதவே கூடாது. முக்கியமாக தந்தை இருக்கும் பொழுது முக்கியத்துவம் புரிந்த தந்தைக்கே முதல் உதவி செய்துவிட்டு அவரை வழிபடுதல் சாலச் சிறந்ததாகும். முக்கியமாக தந்தை உயிருடன் இருக்கும் பொழுது எந்த ஒரு செயல்களிலும் சற்று அமைதியுடன் செயல்பட வேண்டும். தந்தை நம்முடைய முழு முதற் கடவுளாக அவரை பாவித்துதான் நீங்கள் செயல்பட வேண்டும். முக்கியமாக ஜோதிடத்தின்படி தந்தை ஒரு உயிருடன் இருக்கும் பொழுது சில செயல்களை மக்கள் செய்யக்கூடாது. ஜோதிடத்தின்படி பித்ரு தேவ பவ என போற்றப்படுகிறார் தந்தை. ஜாதகத்தில் சூரியன் தான் தந்தையை குறிக்கிறது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனுடனான தொடர்பு ஒரு நபருக்கு எப்படி இருக்கிறதோ அதே அவரின் தந்தையுடனான உறவை குறிப்பிடுகிறது. முக்கியமாக வேதங்களின்படி தந்தை உயிருடன் இருக்கும்போது ஒரு மகன் சில செயல்களை தவிர்க்க வேண்டும். இந்த விதிகளை மீறுவது பித்ருதோஷத்திற்கு வழிவகுக்கும் அல்லது சூரியனின் அசுவ விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என சொல்லப்படுகிறது. அது என்பதை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தர்ப்பணம் மற்றும் பிண்டதானம். ஒரு மகன் தனது தந்தை உயிருடன் இருக்கும் போது தனது மூதாதையர்களுக்கு நேரடியாக பிண்டதானம் அல்லது தர்ப்பணம் செய்யக்கூடாது. இது மத சடங்குகளை மகத சடங்குகளை செய்ய தந்தைக்கு முதல் உரிமை உண்டு. மகன் தந்தையின் அனுமதியின்றி அல்லது அவருடைய முன்னிலையில் அவ்வாறு செய்தல் அதுவே வேத சாஸ்திரமாகும். வீட்டு வேலை அல்லது பூஜை சடங்குகள் மற்றும் மத நூல்களின்படி வீட்டின் முக்கிய யாகம் அல்லது பூஜையை குடும்பத் தலைவர், அதாவது தந்தை தான் செய்ய வேண்டும். ஒரு மகன் தனது திறமைகள் இருந்த போதிலும் அந்த தந்தையின் இடத்தை அபகரிக்கவோ அல்லது அவரது அதிகாரத்தை அபகரிக்கவோ கூடாது என்பதே நிதர்சனமான உண்மையாக இன்றளவும் பேசப்படுகிறது. தந்தை தான் எந்த ஒரு இடத்திலும் தந்தையை அவமதிக்குமாறு தவறுகளை ஈட்டக்கூடாது. முக்கியமாக ஒரு தந்தை உயிருடன் இருக்கும்போது அவரை மனதில் நினைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். தந்தையின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்துவது, அவருக்கு துரோகம் செய்வது, அவரை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது போன்ற செயல்களை குடும்பத்தில் துன்பத்தை உண்டாக்கும்.
தந்தையை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுத்துவது அல்லது அவர் சொத்துக்களை கட்டாயப்படுத்தி வாங்குவது தவறு. தந்தை இருக்கும் வரை அவரை அன்போடு கவனித்து கொள்வது மகனின் கடமையாக இன்றளவும் பேசப்படுகிறது. முக்கியமாக தந்தை தான் ஒருவருடைய முக்கியமாக வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாகும். தந்தை உயிருடன் இருக்கும்போது செய்யக்கூடாத முக்கிய தவறாக அவருக்கு தெரியாமல் அல்லது ஒப்பதில்லாமல் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதாகும். இது ஜோதிட ரீதியாக தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் தந்தை அவமதித்தல், கவனிக்காமல் விடுதல், அறிவுரையை அவர் ஒரு அறிவுரை சொன்னால் அதை அவமதித்து பேசுவது, சொத்துக்காக அவரை துன்புறுத்துதல் போன்ற செயல்களுக்கு பெரும் குற்றமாகும். முக்கியமாக தந்தை தான் ஒருவருக்கு எல்லா விதமான நன்மையை மீட்டு தருகிறார். ஆகவே தந்தையை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது முக்கியத்துவமாகும். எந்த கடவுளை காட்டிலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று போற்றப்படும் தந்தையை அமைதியுடன் காத்தருள வேண்டும். முக்கியமாக தந்தை என்றால் முக்கியத்துவம் நமதுக்கு ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி பெற்றால் அனைவர்களும் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு மகன் வெற்றி பெற்றால் தாய் தந்தையர் மட்டுமே முழு உள்ளன்போடு அவனுடைய வெற்றியில் மகிழ்ச்சி காண்பார்கள். ஆகவே அவரே அமைதியுடன் செயல்பட்டு அவரை கடவுளாக எண்ணி எந்த பயபக்தியுடன் இருக்க வேண்டும். முக்கியமாக எந்த ஒரு நல்லது செய்தாலும் தொண்டு செய்தாலும் தந்தை இருக்கும்போது அவருடைய பெயரை பயன்படுத்துவதே மரியாதையாக இருக்கும். எந்த ஒரு பொதுவிழா, அழைப்புதல் அல்லது ஆவணத்திலும் ஒரு மகன் தனது தந்தையின் முன்னிலையில் முதலில் தனது சொந்த பெயரை எழுதக்கூடாது என்பது முக்கியத்துவமாக இருக்கிறது. முக்கியமாக இவர் அமைதியுடன் இருக்க வேண்டும். முக்கியத்துவமாக இந்து மரபின்படி ஒரு மகன் தனது தந்தையின் உயிருடன் இருக்கும் பொழுது மேசையை முழுவதுமாக எடுக்கக்கூடாது. மகன்கள் தந்தையின் இறுதி சடங்கின் போது மட்டுமே மேசையை நீக்குவார்கள். இது அவர்கள் தந்தைக்கு மரியாதை செலுத்துவதற்கும் அவரது நீண்ட ஆயுளுக்கான விருப்பத்திற்கும் அடையாளமாக இருந்தது. மேசையை வெட்ட வேண்டுமே தவிர முழுவதுமாக எடுக்கக்கூடாது என்பது ஐதீகமாக இன்றளவும் பேசப்படுகிறது. முக்கியமாக வீட்டு வேலை. ஒரு மகன் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்கிறான் என்றால் அவனே முதலில் போய் பூஜையில் இறங்கக்கூடாது. தந்தை இருக்க எந்த ஒரு யாகங்களிலும் முன்னிலையில் வகக்கூடாது. அவருக்குரிய பாகத்தை, அதாவது மரியாதை பாகத்தை கொடுத்து விடதான் வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.